மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி இனிமேல் கிடைப்பாங்கன்னு ரொம்ப சந்தேகம். இந்த ஆழ்ந்த சம்பவத்தை நம்ம குழந்தைக்கு ரொம்ப துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. இந்த ஆட்சிங்கிறத விட இந்த தாயார் மாதிரி வேணும். வந்து நல்ல விஷயம் எல்லாருனாலும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல மனசு. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பையன் பேர்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கூப்பிட்டு விசாரிப்பாங்க எப்படி இருக்காங்க எல்லாம் அப்படின்ட்டு. நான் பெற்ற மகனின்னு ஒரு படம். அவங்க அந்த படத்தில் வந்து அவங்க கூட ஒரு 45 நாள் ஒன்றா நடிக்க வேண்டிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை. அதில் வந்து நாங்கள் பல விஷயங்கள் பேசுவோம். அவங்களோட கடந்து இருந்த பாதைகள், அவங்க கஷ்டப்பட்டு வந்தது எப்படி, அவங்க இந்த சொந்த ஊரில் எப்படி வந்தாங்க, எப்படி நடிக்கிறது, நாடக நடிகர்கள் எப்படி சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயம் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அந்த அவங்களோட ஒவ்வொரு அனுபவம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம். அப்புறம் ரீசெண்டாக ஒரு 3 years பேக் லண்டனில் ஒரு படத்துக்காக ஷூட்டிங் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம கவலையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு சிரிச்சு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் நம்ம அம்மாவோட எப்படி சந்தோஷம் பேசிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட உண்மையிலே மழை வந்து ஆச்சியோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்கள வந்து தமிழுக்கு மட்டும், தமிழ் சினிமாவுக்கு மட்டும் ஒரு இழப்பு கிடையாது, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அவங்கள மாதிரி இனிமேல் யாரும் கிடையாது, வரவும் முடியாது. அவங்களோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஐ நோ ஹர் மோர் அஸ் அ பர்சன் தேன் அஸ் அன் ஆர்டிஸ்ட். அவங்கள ரசிகையாக பார்த்துருக்கேன். பட் அவங்களோட நல்ல பழக்கம். முந்தா நாள் நைட் கூட நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி ஷாக்கிங். வெரி சேட் மூமெண்ட். நான் ஆட்சி மனோரமா அவங்களோட வந்து நான் குத்துன்ற படத்தில் நடிச்சிருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ டிட் அ ஃபிலிம் யங், ஒரு 6-7 years இருக்கும். எனக்கு எங்கள் அப்பாவோட படத்தில் நடித்தேன். பட் இட் வாஸ் அ மித்தாலஜி ஃபிலிம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகல, பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஃப்ரம் தட் ஏஜ் ஷி நோஸ் மீ அண்ட் என்னை வந்து மடியில் உட்கார வச்சு தான் பார்த்துப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் திஸ் இஸ் லைஃப் அண்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சீசன் ஷோ மோர் தென் 1000 films மேலே பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் த ஹோல் fraternity and I really feel bad and I hope her soul rests in peace. மாபெரும் ஒரு பணிவிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா 1000 படங்கள் 1000 நாடகங்களுக்கு மேல் நடித்த ஒரு மாபெரும் பத்மஸ்ரீ பெற்றவர். எல்லாரும் திரையுலகத்திலே அன்பாக ஆட்சியில் அழைக்கப்பட்டவர். ஒரு அந்த ஸ்தானத்தில் தான் அனைவரும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு 20 படத்துக்கு மேலே ஆட்சியில் நடிச்சிருக்கேன். 2 நாட்கள் முன்பு அலைபேசி பேசியது, ஒரு 15 நாட்கள் முன்பு அவர் சந்தித்து பேசியது நான் பசுமையாக இருக்கேன். இது எப்பவுமே ஒரு நல்ல குணமாக அனைவரையும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கணும் என்ற சொல்லக்கூடிய மனப்பான்மையோட ஆட்சியை எதிர்கொண்டோம். மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் திரையுலகத்தில் இந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாத அளவிற்கு சாதனை படைத்தவர் ஆட்சி அவர்கள். என்னுடைய குடும்பத்தாருக்கு என் சார்பிலும் என்னுடைய இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு, நடிகர் சங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நைட் 12 மணிக்கு தான் வந்தேன். ஒரு காலையில் 7:30 மணிக்கு தான் தந்தி டிவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆட்சி இறந்துட்டாங்கன்னு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். அவங்க சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் அவங்க. எங்கள் அம்மா ஊர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான். மன்னார்குடி பக்கத்தில் வேட்டைத்தடல் அப்படிங்கிறது தான் அவங்க சொந்த ஊர். மன்னார்குடியில் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்புறம் காலம்புறம் அதிகமாக வாழ்ந்த இடம் வந்து இந்த காரைக்குடி. அதனால தான் ஒரு ஆட்சியுமாங்க. முதல் படம் மாலையிட்ட மங்கைனாலும் நான் பார்த்த முதல் படம் வந்து பாலும் பழமும். அதிலிருந்து நான் தொடர்ந்து பார்த்தேன். அவங்களுடைய ஷூட்டிங் பார்த்த முதல் படம் நான் 67 காரைக்குடியில் ஷூட்டிங் பார்த்தேன். 68 நான் சென்னை வரும் பொழுது இந்த வாவாத்தியாரை ஊட்டாண்டேன்னு பொம்மலாட்ட படத்தில் ஒரு பாட்டு வரும். அதில் அந்த பாட்டு பூரா மெட்ராஸ் பூரா ஒலிக்கும்.
அவருடைய அர்த்தமே எனக்கு புரியாது. சென்னையில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 1000 படத்துக்கு மேல் நடித்து லெஜெண்டாக வாழ்ந்தவங்க ஒரு காமெடி பேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காளியன் ரத்னம், சிடி ராஜகாந்தம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், டிஎம் மதுரம், தங்கவேலண்ணே, சரோஜாம்மா, ஏழுமலை, தங்கமுத்தம்மா, டிபி முத்துலட்சுமி, கருணாநிதி, இந்த மாதிரி காமெடி ஜோடிகள், நகைச்சுவை ஜோடிகள் வரும் பொழுது அதில் ஒரு பெரிய காலகட்டத்தில் நாகேஷ் அண்ட் மனோரமா 2 பேர் ரொம்ப நாள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய டைரக்டர்ஸ் நல்ல கதாபாத்திரம் இதெல்லாம் நல்லா நடித்து வந்தாங்க. உடம்பை ஒரே சீராக வச்சுக்கிட்டாங்க. அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு எடைக்கு மேலே அவங்க கூடினதே இல்லை. நடனம் நல்லா ஆடுவாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்த பிறகும் வேதனை வந்த பிறகும் தடம் புரளாமல் கடைசி வரைக்கும் போராடிய வாழ்க்கையில் தனிச்சே இருந்துட்டாங்க. இது ஒவ்வொரு நடிகைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க ரோல் மாடல். அவங்க அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி எல்லா அரசியல்வாதிகளோடும் பெரிய பெரிய நடிகர்களோடும் வாழ்ந்த ஒரு நடிகை பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்து 1200 படங்கள். இனிமேலாம் யாரும் அப்படி நடிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு பெரிய கேப் கிடைச்சது. டிபி முத்துலட்சுமி அம்மாவுக்கு அப்புறம் கடைசியில் இப்போ வந்திருக்கவங்க வரைக்கும் ஒரு பெரிய கேப்பு. இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது லேடிஸ்க்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இவர்கள் வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் அவங்க நடித்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோகங்கள் இருந்தால் கூட நகைச்சுவையில் நடித்து அவங்க வெற்றி பெற்றாங்க. அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, ரசிகர்களுக்கு இழப்பு. என்னை மாதிரி அவங்களோட பழகினவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஒரு 20 படம் அவங்களோட நடிச்சிருக்கேன். அதில் ராஜாத்தி ரோஜாக்களிங்கிற படத்தில் அவங்கள நான் பேய் மாதிரி விரட்டுவேன். நான் இறந்து போய் என்னை கொண்டுடுவாங்க, கவுண்டமணியாக வரும். நான் பேய் மாதிரி அவங்கள விரட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ பயந்துக்கிட்டே நடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகை. அவங்களுடைய இழப்பு அவங்களுக்காக அவங்களோட குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு வரலாறு வந்து தன்னுடைய கடைசி பக்கத்தை வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து நம்மளை விட்டு போகப்படுறதில்ல. ஆச்சரியமா அவங்களுடைய பிம்பங்கள், அவங்களுடைய கருப்பு வெள்ளை படங்கள்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க நடித்த எல்லா படங்களும் வந்து உயிரோடு இருக்க போகுது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. அதனால் வந்து அவங்க மறைவு கிடையாது. அவங்களுக்கு ஆச்சியம்மாவுக்கு வந்து மறைவுன்றது கிடையாது. ஏன்னா அவங்க 1000 படம் நடிச்சிருக்காங்க. அந்த நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் நம்ம. அதனால் அவங்க மறைவு அப்படின்றத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது. அப்புறம் ஒரு நடிகையாக அவங்க வந்து ஒரு பரிபூர்ணமாக அவங்க வந்து ஒரு நடிகையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பண்ணாத கேரக்டர் கிடையாது, பண்ணாத வயசு கிடையாது, ஏழையா பணக்காரையா எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு பாடப்புத்தகமாக இருக்காங்க. அவங்க விட்டு போன இந்த வெற்றிடத்தை வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் வரலாற்றில் நிச்சயமாக இருக்கும். ஆச்சியம்மா தமிழ் திரையுலகில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட். நாடகத்திலிருந்து தன்னை வந்து வளர்த்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சினிமா உலகத்தில் 3 தலைமுறையை காண்டி கூட அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சாதனையாளர்கள் வந்து ஒரு 20 வருஷம் சாதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் வந்திருக்கும். அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம பழைய ரெக்கார்டை வச்சு தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக கூட இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆச்சியம்மாவனுடைய இந்த நிலை இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு வரையிலும் கூட அவங்க தொடர்ந்து இளைஞர் சமுதாயத்தோடவே அவங்க வந்து திரைத்துறையில் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த தலைமுறை மட்டுமல்ல, 3 தலைமுறையும் இந்த இடத்துல கூடியிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், அங்கீகாரம். அது ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ரெண்டாவது சிவாஜி சார், மக்கள் திலகம், சௌத்ரி அம்மா, நாகேஷ் சார், இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திரைத்துறைக்குள்ளே உள்ள நுழைஞ்சு தனக்குன்னு ஒரு இடத்த அப்போவே அவங்க வந்து பிடிச்சிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பாடகி, ஒரு குணச்சித்திர நடிகை, ஒரு ஹியூமர் பண்ணக்கூடிய நடிகை, வில்லி, சிறந்த முறையில் நடனம் ஆடுவாங்க. அவங்க வந்து பாட்டி சொல்லை தட்டாதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்பு சுற்றுவாங்க. தேவர்மேனில் கமல் சார் சுற்றின மாதிரி சிலம்பு சுற்றுவாங்க. அவை அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பேசி வேறு மாதிரி ஒரு கமல் சாருக்கு ஈக்குவலாக ஒரு டஃப் ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. இப்படி எப்படி எடுத்தீங்கனாலும், எந்த டைமென்ஷனில் எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். அந்த சாதனையாளர்களோட இந்த நிகழ்வில் நாங்கள்லாம் இந்த இளைய தலைமுறை இருக்கிறதே வந்து
மிகப்பெரிய பாக்கியம். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம், மனோரமா அம்மா அவர்களின் மறைவு. இது வந்து எல்லாருக்குமே சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலைஞர் அவங்க. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே நடித்தவர். இது வந்து எங்களுக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய இழப்புன்னு மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் இது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு நான் சொல்லணும், அவங்க குடும்பத்தை நாங்கள் சேர்ந்தவங்கன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு லைக் சினிமாவில் வந்து நான் முதல்ல சின்ன தம்பி படத்தில் நடிக்கும்போது எனக்கு அம்மாவை நடித்தவங்க அவங்க. ஸோ அவங்க சினிமாவில் எனக்கு ஒரு முதல் அம்மா அப்படின்னு சொல்லணும். ஸோ சினிமாவில் இருக்கிற என்னோடய அம்மாவை நான் இன்றைக்கி இழந்திருக்கேன். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவங்களோட வாழ்த்துக்கள், அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் நான் ஆசைப்படுறேன். தமிழ் திரையுலகில் பொம்பளை சிவாஜி அப்படின்னு பேர் எடுத்தவங்க நம்ம மனோரமாச்சு. நான் சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரே நடிகை நம்ம மனோரமாச்சு தான். நான் அவங்க கூட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பழகினதை வச்சு எனக்கு அவங்க தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நினச்ச ஒரே ஒரு விஷயம் சினிமாவில் அவங்க நடித்த வெற்றி தான். அவங்க வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், நிறைய துக்கங்கள், நிறைய வேதனைகள் மறுபக்கம் நிறைஞ்சிருந்தாலும் சினிமாவில் ஜெயிச்சது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக நினச்சாங்க. அவங்களோட மூச்சு சினிமா தான். இன்றைக்கி அந்த மூச்சு அடங்கியிருக்கு. ஆனால் சினிமாவில் உலகம் இருக்கிற வரைக்கும் மனமாச்சு புகழ் நினைச்சு. சோறு கூட தாய் இருக்கா, பட்டினியை பார்த்ததில்லை, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. அவங்களுக்காக சில வரிகள், அவங்களுக்காக சில பாட்டு, இப்படியெல்லாம் வந்து அருமையான படங்கள். நடிகன், சின்னத்தம்பி, மன்னன், அப்படின்னு ஏராளமான படங்கள் எனக்கு என் படத்துக்கு அவங்க வலுவை சேர்த்திருக்காங்க. எல்லா படமும் ஓட காரணமாக இருந்தாங்க. இனி ஒரு மனோரமா சத்தியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைக்க போறதில்லை. அவங்க ஈக்குவலாக யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இல்லை, சாந்தி அடையும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அவங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு தாயாக இருந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்திய இண்டஸ்ட்ரியில், தட் இஸ் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எங்கள் தாயை நாங்கள் இழந்துட்டோம் தான். தமிழ் திரையுலகத்தின் பழம்பெரும் நடிகை மனோரமா அவர்களின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். கிட்டத்தட்ட 4 தலைமுறை காலம் தமிழ் திரையுலகத்தில் நிலைத்து நின்ற பெருமைக்குரியவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் உள்ளிட்ட அரும்பெரும் கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் என்று தமிழகத்தில் 5 முதலமைச்சர்களோடு நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றவர். அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர். சுமார் 1500 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து உலக சாதனை படைத்தவர். தமிழகத்தில் பல்வேறு வட்டார வழக்குகள் உள்ளன. கோவை வட்டார வழக்கு, மதுரை வட்டார வழக்கு, சென்னை வட்டார மொழி என்று பல்வேறு வட்டார மொழிகள் உண்டு. நெல்லை வட்டார மொழி, தஞ்சை வட்டார மொழி என்று பல்வேறு வட்டார மொழிகள் உண்டு. அனைத்து வட்டார மொழிகளிலும் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நடிகை மனோரமா அவர்கள். அனைத்து தரப்பினரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமாக விளங்கிய நடிகை மனோரமா அவர்கள் திடீரென காலமாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும்
தமிழ் திரை உலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியை வந்து நான் அம்மன் தான் கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பிறந்த நட்சத்திரமாக இருந்தது வந்து என் குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் நல்ல உறவு. சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய சங்கத்தில் அம்மாவை மீட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக தெரிஞ்சாங்க, ரொம்ப பிரைட்டாக பேசினாங்க. இப்படி ஆகுன்றது கொஞ்சம் கூட அது வந்து என்னென்னா ஜீர்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரமாக இருக்குது. நேற்று வந்த நடிகனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு புதுசாக வந்து சேர்ற நடிகனாக இருந்தாலும் சரி, நாளைக்கு வரப்போகிற நடிகனாக இருந்தாலும் சரி, ஆச்சரியமா எல்லாருக்குமே அம்மா. இன்னைக்கு ஒரு தாயை வந்து இந்த தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகமே சந்திச்சு போயிருக்கு. அம்மாவுடைய இழப்பு ஈடுகட்ட முடியாது. மனோமாட்சி வந்து உடல் ரீதியாக தான் மறந்துருக்காங்க. ஆனால் என்றைக்குமே கலைஞர்களுடைய எல்லார் மனதிலும் அவங்க குடியிருப்பாங்க. ஆட்சியினுடைய மறைவு மறைந்தாலும் உலகம் இருக்கிற வரையில் நிச்சயம் அவங்களுடைய பேரும் புகழும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தெரிந்த 2 விஷயங்கள், ஒன்று சினிமா 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 சினிமாவில் உழைப்பது உழைப்பது உழைப்பது. இதுதான் அந்த அம்மாவுக்கு கடைசி நாள் வரலும் அவங்க இந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இந்த மறைவு, இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு.